எஸ்கியூஎல்ல டிஸ்டிங்க்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. அதுல ஐடி, நேம் அண்ட் சேலரி இருக்க போகுது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சேலரி ரேஞ்ச்லாம் கேட்குறாங்க. அதாவது யூனிக் சேலரிஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம டிஸ்டிங் யூஸ் பண்ணலாம். டிஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ண போகுது. எங்க இருந்து அப்படின்னா நம்மளுக்கு வர அவுட்புட் டேபிள்ல இருந்து மட்டும். நெக்ஸ்ட் செலக்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்க்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இருக்கணும் கண்டிப்பா. நம்மளால மல்டிபிள் காலம் பாஸ் பண்ணிக்க முடியும் டிஸ்டிங் கிளாஸ்ல. மல்டிபிள் காலம் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகுது. இப்போ நம்ம செலக்ட்ல சேலரி ஃப்ரம் எம்ப்ளாய் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலரின்ற காலம் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகாம. இப்போ இதுவே செலக்ட்ல டிஸ்டிங் சேலரின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி ஒன்லி யூனிக் மட்டும் நம்மள்ட்ட இருக்க போகுது. எம்ப்ளாயி டேபிள்ல நம்மள்ட்ட சேலரி, டிபார்ட்மெண்ட் நம்பர் 2 காலம் இருக்கு. செலக்ட்ல டிஸ்டிங் சேலரி கமா டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம்பினேஷன் மட்டும் ரிமூவ் ஆகும். இந்த டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1010ன்றதும் 1020ன்றதும் வேற வேற காம்பினேஷன்.